நான் யாரையும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழணும்னு சொல்லவே இல்லை, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன்னா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க முடியாது, பிரச்சனை இல்லாத இருக்க முடியாது. ஸ்ட்ரெஸ்ன்னு என்ன தெரியுமாங்க, நம்ம உடலும் மனதும் சூழ்நிலைக்கு ரியாக்ட் பண்ணுறது தான் ஸ்ட்ரெஸ்ஸஸ். ரியாக்ஷன் ஆஃப் பாடி அண்ட் மைண்ட் டு தி என்வாயர்மெண்ட். உயிரோடு இருக்கும் என்வாயர்மெண்ட்டிற்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அனைவரும் ஸ்ட்ரெஸ்ஸுடன் இருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தயவுசெய்து பாசிட்டிவாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதான் பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். சொன்னால் ஆச்சு, என்னடா பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்றீங்கன்னா, அதிலிருந்து நீங்கள் செய்கின்ற எந்த காரியத்திலும் அதை மகிழ்ச்சியுடன் செய்தால் அது பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ். அப்படி என்டார்ஃபின், அதுதான் ஹாப்பினஸ் ஃப்ரம் ஆல் ஹாப்பினிங்ஸ். இப்போ நான் உங்களோட பேசிகிட்ருக்கேன், நைட்டு 1 மணிக்கு தான் தூங்கினேன், காலையில் வரீங்க. இது பெரிய வாய்ப்பாக நினைக்கிறேன். நீங்களாம் வந்தோடனே எனக்கு தேங்க்ஸ் சொல். நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா என் கருத்தை உங்கள் மூலம் லட்சக்கணக்கான என் சகோதர சகோதரிகள் பரப்புனா அதை விட எனக்கு என்ன வேணும்? அதுலேருந்து மகிழ்ச்சி. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுன்றதை இருங்கள், அப்போ தான் இவ்வளோ பட்டங்கள் வாங்க முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஆனால் அதை பாசிட்டிவாக வைத்திருக்கிற வரை உங்களை காப்பாற்றி கொண்டே இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸை பாசிட்டிவை நெகட்டிவாக பண்ண வச்சிங்க, அதுக்கு ஒரு 2 நிமிடத்தில் உங்களை அழிச்சிடும். ஸ்ட்ரெஸ் வந்தவுடனே அந்த கிளாட்லாம் வருது. அதான் அடிக்கடி எல்லா மேடையும் கேட்கின்றேன். நீங்கள் ஆன்மீகமாக ஒன்று கேட்டீங்க, சொர்க்கம் நரகம் உண்மையா? என்னை பொறுத்தவரை சொர்க்கம் நரகம் ஒன்றுமில்லை. இப்போ என் பேச்சை கேட்டுட்ருக்க நேயர்கள், நீங்கள் ரசித்து கேட்டுட்டு இருந்தால் நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கீங்க. சில பேர் பேசும்போது பிடிக்கலை, அந்த நொடியில் நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் வருதில்லை, அன்ஹாப்பினஸ் வருதில்லை, அட்ரினல் கூடுதில்லை, அது நரகமாக போயிடுது. ஸோ மனிதன் அந்த சூழ்நிலையை எப்படி அணுகுகின்றான்? பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா தென்றல் சொர்க்கம், அன்ஹாப்பி ஆச்சுன்னா நரகம் புயல். ரெண்டுமே நீங்கள் தான் முடிவு பண்ண தவிர சூழ்நிலை உங்களுக்கு மாற்றும் என்று நினைத்தால் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள்.